வன்றரற்ற பசுந்தேன் ஞானம் பரிந்து ஒழுக பண்டை மறைவன்றரற்ற பசுந்தேன் ஞானம் பரிந்து ஒழுக சிவகந்தம் பறந்து நார கண்ட இதய கமல முகைகள் எல்லாம் கண்டிரப்ப காசினி மேல் வந்த அருட்கதிரோன் பிண்ட மலர் பொழில் புடை சூழ் வெண்ண மேபுமை கண்ட தேவன் மிகு சைவநாதன் புண்டரிக மலர்தாழச் சிரத்தே வாழும் பொற்பாதம் எப்போதும் போற்றல் செய்வாம் பொற்பாதம் எப்போதும் போற்றல் செய்வாம். திருவே என் செல்வச் சிறப்பே சிவானந்த தள்ளமுத உருவே உருவுடன் ஊரும் பேரும் ஒன்றும் புணரா அருவே தெளிந்த அறிவே மை அன்பர்க்கு அருளும் தெய்வத்தருவே தென்கோ முச்சி முச்சி பஞ்சாக்கர சத்குருவே. திண்ண இன்பச் சேபடியும் திருபிடியும் திருமார்பும் செல்வக் கையும் நன்னும் அன்பர்க்கு அருள் கருணை திருமுகமும் பசுங்குழவினடையேயாகி புண்ணியத்தின் பொலிவாகி அற்புத கோல கொழுந்தாய் புலனாயேற்கு கண்ணை விட்டு நீங்காத சிவஞான சத்குருவே கருணை வாழ்வே. திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்களே, நாம இன்றைக்கு முதற்கண் இந்த விநாயகரை பற்றி சிந்தித்துக் கொண்டு உள்ளே செல்லலாம் என்று நினைக்கிறேன். நாம இன்னைக்கு முதல்ல சொன்னது போல 9 தேனுமணி கசிவாகி ஒன்கடலில் தேன் அமுதத்து உணர்வூறி என்பரசத்தே பருகி பலகாலும் எந்தன் உயிர்க்கு ஆதரவுற்று அருள்வாயே தம்பி தனக்காக வனத்தனைவோனே தந்தை வளத்தால் அருள்கை கனியோனே அன்பர் தமக்கான நிலை பொருளோனே 5 கரத்து ஆனை முகத்து பெருமானே என்பார். உம்பர் தரு அது கற்றவர் விழுங்கும் கற்பக கனியை என்பாரே. அப்படி அந்த கற்பக தரு அதான் அந்த வானுலகத்தில் இருக்கக்கூடிய 5 தருக்கள்ல ஒன்று. பஞ்ச தருக்கள்ல ஒன்று கற்பக தரு. தேனுமணி, இந்த தேனுமணிங்கிறது தேனுமணி காமதேனு சிந்தாமணி அசிவாகி இவைகளைப் போல் ஈவதற்கு அந்த கற்பக தருவும் காமதேனுவும் சிந்தாமணியும் போல நாம நினைத்ததையெல்லாம் கொடுப்பது இந்த விநாயகப் பெருமான் என்பார். அதனால இதையெல்லாம் அறிந்து என் உள்ளம் நெகிழ்ந்து ஒன்கடலில் தேனமுது உணர்வூறி அந்த பால்கடலிலே தோன்றிய இனிய அமுதம் போன்ற உணர்வு என் உள்ளத்திலே ஊறி என்பார். ஒன்கடலில் தேனமுது, இது அந்த பார்க்கடல்ல அவர்கள் கடைந்து எடுத்த அமிர்து இருக்க, அது ஒன்கடல்ல இல்லை, அது பால்கடலில் தோன்றிய ஊனமுது. ஆனால் இது ஒன்கடலில், ஒன்கடல் என்பது அறிவு வெளியில அறிவை கடைந்து அதில் எடுத்த தேன் என்று அது வேறுபாடு காட்டுவார். அது அந்த ஞானாமிர்தத்துக்கு சொன்னது போல. எனவே அந்த என் உள்ளத்திலே அந்த உணர்ச்சி ஊறி இன்பரசத்தே அந்த இன்பச்சாற்றினை பருகி பலகாலும்
ஏன்னா அது நித்திய இன்பம். எந்த உயிருக்கு ஆதரவுற்று அருள்வாய், என் உயிர் மீது ஆதரவு வைத்து அருள்வாயாக, என்னை காப்பவனாக இருப்பாயாக. அந்த தம்பி தனக்காக வனத்து அணைவோனி, முருகன் பொருட்டாக திணைப்புலத்துக்கு வந்த பெருமானி, அவனுக்கு உதவியவனே, தந்தை பலத்தால், தந்தை சிவனை பலம் செய்ததால் கையிலே அருளப்பெற்ற பழத்தை உடையவனே, அம்பர்தமக்கான நிலை பொருளோனே, ஐந்து கரத்து ஆணைமுகப் பெருமானி என்பார். அன்பர்களுக்கு வேண்டிய நிலைத்து நிற்கும் பொருளாக, அதாவது வழிபடு பொருளாக இருப்பவனே, ஐந்து கரங்களையும் ஆணை முகத்தையும் உடைய பெருமான். ஐந்து கரம் அது ஐந்தொழிலை குறிப்பதாகவும், அது ஓங்காரத்தை குறிப்பதாகவும் இப்படி அமைந்த பெருமானே என்று அவர் அந்த பாடல்ல நமக்கு சொல்கிறார். எனவே இந்த விநாயகப் பெருமான், விநாயகன் தனக்கு மேல் நாயகன் இல்லாதவன். அதனால அப்படி நாயகன் இல்லாத ஒரே ஒரு பெருமான் அது சிவபெருமான் தான். எனவே அப்போ இந்த விநாயகப் பெருமான் என்பவர் சிவனின் வேறல்லர் என்று அத நமக்கு ஞானாமிர்தத்தில் சொல்றாரு. எனவே ஐந்து கரமும் ஆணைமுகமும் ஒற்றை கொம்பும் உடையவராய் இருக்கின்ற அந்த விநாயகர், அவரை தனியே வைத்து வழிபடப் பெறணும். சிவபடஞ்சூழலினுடைய இயல்புகளை உணர்ந்தவருக்கு இந்த விநாயகர் சிவனின் வேறல்ல என்ற உண்மை விளங்கும். சிவபெருமானுக்குரிய சிறப்பு அடையாளங்களாகிய நெற்றிக்கண், சடைமுடி, நீலகண்டம் முதலியவற்றை விநாயகப் பெருமானுக்கு ஏற்றி பாடியிருப்பதையும் அந்த திருமுறை பகுதிகள் அந்த இருவரும் பொருளால் ஒருவரே என்பதை வலியுறுத்தும். மூத்த பிள்ளையார் திருமும்மணிக்கோவை விநாயகரை முன்னணைத்து ஏறே என்கிறது. எனவே முக்கண் உடைய ஏறு அந்த பெருமான் தான். அதுபோல மூத்த நாயனார் திரு இரட்டைமணி மாலை விநாயகரை மணிகண்டத்து என் இளங்காய் களிரே என்று அந்த 12வது செயலில் சொல்கிறது. அப்புறம் நீன்முடி கார்மத வார்சடை கற்றை ஒற்றை வந்த தந்த வேளமுகத்து எம்பிரான் என்று 14வது செயல் சொல்கிறது. எனவே அந்த நீன்முடி கார் மத வார்சடை கற்றை உடையவன் அந்த என்று அந்த பெருமானுக்குறதை இங்க சொல்றாரு. எனவே இங்கே ஞானாமிர்த ஆசிரியரும் அவர் திங்கட்கொழுந்தின் அன்ன ஒன்கேள் மறுப்பு இருமத கடவுள் எண்கழி ஆண்டு பல நிறமையிலும் இளமையோடு கெழி ஞான மதம் தருக்கி ஆனா வினையுகச் சீரும் நனைகவுள் வேளத்து அடியினை ஒளிவின்றி படிச்ச முடிவிலாத எவன் முன்னிய தென்னறித்தே என்று சொல்லுவார். எனவே அந்த முதல் பொருளாகிய சிவபெருமானை அவனே இவன் என்று அங்க சொல்கிறார். அப்போ அவரும் இவரும் வேறல்ல என்பது அங்கு நமக்கு விளங்குகிறது. அது மட்டுமல்ல, அந்த ஞானாமிர்த ஆசிரியர் அவரை சொல்லும் பொழுது அந்த முக்கட்டு இருகவுட்டு நால்வாய்த்து உரகத்து செக்கர் தடித்திறந்த செஞ்சடைத்து பக்கத்து பூதத்து அருநடனத்து பொற்பிற்று என் உள்ளத்து நாதத்து நின்ற நலம் என்று சொல்லி அந்த காப்புச்செயலில முக்கட்டு மதிவாய் சடைமுடித்து என்று அங்க விநாயகர் வணக்கமாகிய இந்த செயலில அந்த நூலாசிரியர் அந்த
சிவபெருமானுக்குரிய சிறப்பு அடையாளங்களை விநாயகர் மேல் ஏற்றி பாடியிருக்கிறது அறியலாம். எனவே அந்த என் உள்ளத்து அடியேனுடைய உள்ளத்து நாதத்து நின்ற நலம் நாத வடிவாய் பொருளுணர்வை தருகின்ற நலம் நன்மை வடிவான பொருளே, முக்கட்டு 3 கண்களை உடையவனே, இருகவுட்டு மதநீர் பொரியும் 2 கன்னங்களை உடையது, 4 வாய்த்து தொங்கிய வாயினை உடையது, உரகத்து பாம்பை அணிகலனாக உடையது, சிவந்த தடித்த அந்த செக்கர் செஞ்சடைத்து செக்கர் தடி சிவந்த மின்னலை இடித்த தோற்றும்படி செய்த செஞ்சடைத்து செம்மையான சடையினை செஞ்சடைய பெருமான், பக்கத்து பூதத்து அதன் பக்கத்திலே பூதங்கடங்களை உடையது, அறநடனத்து அழகிய நடன கோலத்தின் பொலிமினை உடையது என்று அந்த நாதத்தில் ஆடிக்கொண்டிருக்கிற அந்த பெருமானுக்கு அவன் சிவபெருமானுக்குரிய அந்த மதி சடை முக்கண் இப்படி எல்லாவற்றையும் ஏற்றி சொல்கிறார். எனவே இத சிவஞான சித்தியாரில் கூட ஒரு கோட்டன் இரிசபியன் அப்படின்ற அந்த பாட்டுல அந்த செவிகளை 2 செவிகளை உடையவன் என்று இவர் அப்படி சொல்லாம அது 2 முரம்போலும் செவி, அது ஆன்மாக்களுடைய குறையை கேட்டு தீர்க்கவல்ல முரம்போலும் செவி என்று அங்கே சொல்லுவார். எனவே இங்க அந்த 5 கரமும் 5 செய்தலும் அந்த ஓங்கார ரூபமும் ஒற்றை கொம்பும் உடையவராய் அவர் அந்த சிவபெருமான் என்றே சொல்லப்படுகிறார். எனவே இந்த இதெல்லாம் பார்க்கும் பொழுது நமக்கு அவர் அந்த சிவபெருமானின் வேறல்லர் என்பது இனிது விளங்க கிடக்கிறது. இப்போ இந்த விநாயகர் அகவல் பாடிய அந்த ஔவையார் கூட அவர் அந்த விநாயகர் அகல்ல சொல்றார். ஏன்னா அந்த நொய்து நூல் தான் அது. அந்த நீதி நூல்ல அட்டாங்க யோகத்தை பத்தி எல்லாம் சொல்றாரு. அதுல ஆதார யோகம், பிராசாத யோகம், திரு 5 எழுத்து தத்துவ ஞானங்களவற்றெல்லாம் அது கூறுகிறது. இந்த நீதி நூல்ல சிவாய நமயன சிந்திப்போருக்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை என்றும், புண்ணியமாம் பாவம் போம் என்றும், எண்ணிய ஒரு கண்மம் என்றும், எல்லாப்படியாலும் என்று, அதாவது ஈட்டும் பொருள் முயற்சி செய்த தீவினை இருக்க தீவினை இருக்க அப்ப நம்ம செய்த வினைதான் பயனுக்கு வருங்கிறத சொல்றாரு. ஒன்றை நினைக்கின் அது ஒழிந்திட்டு ஒன்றாகும், எல்லாம் வகுத்தான் வகுத்த வழி வருவது என்பதும், தாம் 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 முன் செய்த வினை என்று வினைப்பயனை வெல்வதற்கு உலகத்துல வேற எதுவும் இல்லை என்றும், நன்றென்றும் தீதென்றும் 30ஆம் ஆண்டளவில் ஆழ அமுக்கி முகப்பினும் நாளி முகவாது நானாளி என்றும் இப்படி தீவினை ஏகற்று தெய்வம் இகழே சிவத்தை பேணுதல் தவத்துக்கு அழகு என்பன போன்ற அறிவுரைகளை எல்லாம் ஆத்திச்சூடி கொன்றைவேந்தன் போன்ற நீதி நூல் வாக்கியங்களையும் பார்க்கும் பொழுது அவர் சிவபெருமான் என்பது விளங்குகிறது. ஔவையார் இந்த அபகவலை பாடியதற்கு ஔவையாருக்கு விநாயகப் பெருமான் திருவுருவமே வழிபாட்டிற்குரிய உருவமாக அமைந்திருந்தது. ஒரு நாள் வழக்கம் போல ஔவையார் விநாயகப் பெருமானை முறைப்படி வழிபாடு செய்து கொண்டிருந்தார். அப்பொழுது அவர் சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் சேரமான் பெருமான் நாயனாரும் யானை வாகனத்திலும் குதிரை வாகனத்திலும் திருக்கையிலை சென்று கொண்டிருப்பதை அறிந்து ஔவையாருக்கு தாமும் அந்த திருக்கையிலை செல்ல வேண்டும் என்ற எண்ணம் தோன்றியது. எனவே விநாயகப் பெருமானிடத்துல விண்ணப்பம் செய்து கொண்டு வழிபாட்டினை சற்று விரைவாக செய்யலானார். அப்பொழுது விநாயகப் பெருமான் ஔவையை எப்போதும் போல் வழிபாட்டினை நிதானமாக செய் என்றார். நாம் உன்னை அந்த இருவருக்கும் முன்பதாகவே
திருக்கயிலையில் சேர்ப்பிப்போம் என அவருக்கு ஆசி கூறி அழினார். எனவே ஔவையாரும் வழக்கம் போல பொறுமையாக பூஜையை செய்து அந்த வழிபாட்டின் நிறைவில விநாயகப் பெருமான் தனது துணி கையால ஔவையாரை தூக்கி திருக்கயிலையில் சேர்த்தார். இதற்கு பின்னரே சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் சேரமான் பெருமானும் திருக்கயிலைக்கு வந்து சேர்ந்தனர். அங்கே ஔவையாரை கண்ட சேரமான் அவர் வியப்படைந்து, ஔவையாரை, நீங்கள் எப்போது இங்கு வந்தீர்கள்? எவ்வாறு வந்தீர்? இவ்வளவு விரைவாக உங்களால் எவ்வாறு வர முடிந்தது என்று வினாவினார். அதற்கு ஔவை, அரசனே, உன் குதிரையின் வேகமும் இந்த கிழவியின் வேகமும் சமமே. விநாயகப் பெருமானை வழிபாடு செய்பவருக்கு இச்செயல் அரியதென்று மிக எளிது என விடை கூறினார். எனவே இதற்கு சான்றாக மதுரமொழி நல் உமையாள் புதல்வன் மதற்பதத்தை முதிர நினையவல்லாருக்கு அரிதோ, முகில் போல் முழங்கி அதிர நடந்திடும் யானையும் தேரும், அதன் பின் வரும் குதிரையும் காதம், கிளபியும் காதம், குல மன்னனே என வரும் அந்த தனிப்பாடலை அவர் உதாரணமாக காட்டுகிறார். எனவே இங்கே நமக்கு விளங்குகின்ற உண்மைகளாவது, பரம்பொருளை சிவலிங்கப் பெருமானாகவோ விநாயகப் பெருமானாகவோ வைத்து வழிபடலாம். இந்த சித்தாந்த சைவத்தின் உருவத்திருமேனி வழிபாடு சமயத்துவத்தை பெற்றாருக்குரியது என்று சொல்லப்படும் அந்த உருவத்திருமேனி அவர்களுக்கு விநாயகன், முருகன் போன்ற மாகேஸ்வர மூர்த்தங்களோடு வைத்து வழிபடத்தக்கது என்று பாடியத்தில் அது சொல்லப்படுகிறது. மேலும் வழிபாடு செய்யும் போது வெளியுலகில் நிகழும் செயல்களில் கவனம் செலுத்துதலாகாது. வழிபாடு பொறுமையாக, நிதானமாக, முறையாக செய்தல் வேண்டும். அவசர கதியில் செய்யக்கூடாது. மிகச் சேய்மையில் உள்ள இடத்தை யானை, தேர், குதிரை முதலிய வாகனங்கள் பயன்படுத்தி சென்றடைவதற்கு நேரம் அதிகம் தேவைப்படும். அதனை யோக மார்க்கத்தில எளிதில குறைந்த நேரத்தில் சென்றடையலாம் என்பவற்றையெல்லாம் இந்த விநாயகர் ஔவையார் மூலம் நமக்கு இதை உணர்த்தியிருக்கிறார். எனவே இந்த விநாயகர் அகவல்ல பல அரிய செய்திகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. இதுல முக்கியமான செய்தி இன்றைக்கு நாம பார்க்க வேண்டியது, இவர் சிவபெருமானின் வேறல்லர் என்பது. அதனால இங்க நாம ஞானாமிர்தத்தை பார்த்தோம். அப்புறம் இந்த விநாயகப் பெருமானுடைய அந்த விநாயகர் அகவலை பார்த்தோம், அந்த ஔவையாருடைய. எனவே அந்த விநாயகப் பெருமான் என்பது சிவபெருமானின் வேறல்ல என்பதற்கு நமக்கு சிவஞான முனிவர் அங்க நமக்கு அந்த சரி நெறியில நிற்பவர்களுக்கு அவர்கள் கிரியை செய்ய விரும்பினால் அதற்கு நாம பெருமானுடைய அந்த மாகேஸ்வர திருமேனிகளை வைத்து வழிபடுதலை சொல்லும் பொழுது அதுல விநாயகர், முருகன் போன்ற திருமேனிகளை வைத்து வழிபடலாம் என்று அவர் நமக்கு சொல்கிறார். எனவே அவர் வேறல்ல என்பது தெரிகிறது. அது மட்டுமல்ல, திருக்கோயில்ல நமக்கு சுவாமி சன்னதியில 2 பக்கத்திலையும், வலது பக்கத்துல விநாயகரையும் இடது பக்கத்துல முருகப்பெருமானையும் வச்சிருக்கிறோம். அதனுடைய தாத்பரியம் என்னன்னா, அந்த வலது பக்கம் இருப்பது அவனுடைய ஞானாசக்தி. அந்த ஞானாசக்தியை குறிக்கிறதாக அந்த விநாயகரையும், கிரியாசக்தியை குறிப்பதாக அங்க சுப்பிரமணியரையும் அங்க வச்சிருக்கிறாங்க. எனவே அந்த சுப்பிரமணியர் கையில் இருக்கிற வேலை ஞானம்ங்கிறோம். அப்போ அந்த ஞானமும் கிரியை என்பது ஞானத்தின் வேறல்ல என்பதை குறிப்பதற்காக அப்படி வச்சிருக்கிறோம். அதனால இந்த சிவபெருமான் என்பவர் ஞானமே வடிவாக இருப்பவர். அதனால அவருடன் இவரும் வேறல்ல என்பது, விநாயகர், முருகன் எல்லாம் சிவபெருமானை தவிர வேறல்ல. யாருக்கெல்லாம் நாம சைவத்துல சண்டிகேஸ்வரர் வைக்கிறோமோ அவர்களெல்லாம் சிவபெருமானை தவிர வேறல்ல. எனவே திருக்கோயில்ல மூலவராக வைத்து அந்த ஆகம முறைப்படி வச்சு அவங்களுக்கு
இந்த விநாயகரை அங்க மூலவரா வச்சு அவருக்கு சண்டிகேசர் வச்சா அவர் சிவபெருமானே. அதுபோல சுப்பிரமணியரை அங்க மூலவராக வச்சு அவருக்கு சண்டிகர் சுமித்திர சண்டி என்றும் கும்பச்சண்டி என்றும் வைத்திருக்கிறோம். அப்போ அது சிவபெருமான் என்பது நம்ம ஆகமங்கள் சொல்கிறது. எனவே இந்த விநாயகர் திருமேனி ஞானமே வடிவானது என்பது அந்த திருப்படி ஆன்மாவை பொருந்தி நின்று மலகன்ம மாயைகளை தொழிற்படுத்தி இரும இன்பத்தையும் அழிப்பது அந்த ஞானம். இத்தகைய ஞானம் பொருந்த உயிர்கள் விளக்கம் பெறுகின்றன. அந்த ஞானமே விநாயகப் பெருமானுடைய திருவடி என்று சொல்லப்படுகிறது. அது சிவபெருமானுக்கு சொல்வது போலதான் சொல்லப்படுகிறது. சிவபெருமானை ஞான திருவுருவாக காட்டுகின்ற குமரகுருப அடிகள் ஞானம் திருவடியா என்று அவர் பாடுவார். எனவே அவருடைய ஞானம்தான் திருவடியா. எந்த திருவடி அந்த அன்பர் அகத்தாமரையிலே பொருந்த உயிர்கள் பிராரத்த வினையால் விளைகின்ற இன்னல்கள் வலிக்குன்றி போக வரிவினையும் செய்வினையும் சேராது ஒழிய என்றும் இன்பம் பெருக உதவுகின்றது இந்த திருவடி. எனவே அது அடியார் உள்ளத்தினும் அந்த அந்த ஒன் சிலம்புன்னு நமக்கு போற்றி புகழோடியில சொல்லுவார். எனவே அந்த சிலம்பு 2 இடத்துல சிலம்பிக் கொண்டிருப்பது அதான் காரணம். அந்த பெருவயிறு என்பது ஆகாசம். அது எல்லா பொருளையும் தன்னகத்து ஒடுக்கவும் உண்டாக்கவும் இடம் தந்திருப்பது போல அந்த பெருவயிறாகிய ஆகாசமும் அது கும்பம். எனவே எல்லா உலகங்களும் உயிர்களும் அவனுக்குள்ள அடங்கியிருப்பதை குறிப்பது. அதை அந்த ஆகாசத்துக்குள்ள எல்லாருக்கும் அது எல்லா பொருளுக்குள்ளே நுழைஞ்சிருக்கும். அப்படி உள்ளும் புறமும் நிறைஞ்சிருக்கிறத விளக்குவது அந்த பெருவயிறு பரிபூரணத்தை காட்டுவது. எனவே அந்த ஐங்கரம் என்பது அது அந்த கண்மேந்திரியமாகிய தொழில்புரி கருவி. விநாயகருக்கு ஒரு கரத்தில் பாசமேந்திருக்கிறார். அந்த பாசம் பற்றுள்ளத்தை பிறப்பித்து பிணித்து நிற்பது. பிணிப்பு பிறப்பதற்கு காரணமாக இருக்கும். அந்த பாசத்தை தரித்த கரம் அவரது படைத்தல் தொழிலை குறிப்பது. ஒரு கரம் அங்குசம் தரித்தது. அங்குசம் அழிக்கும் தன்மையது. அதனை ஏந்திய கை அவரது அழித்தொல் தொழிலை அழிப்பது. அமைந்த கரமாகிய அபயகரம் பிறவிக் கடலிலே வினைச்சூழலிலே இன்பதுன்ப சுறாவால் துரத்தப் பெற்று ஓடி வருகின்ற உயிர்களுக்கு அஞ்சாமை அழித்து காப்பது. அதனால அது நாம காமவான் சுரவின் வாய்ப்பட்டு என்பார். இந்த பாசம் ஏந்திய கை அது படைத்தல், அங்குசம் ஏந்திய கை அழித்தல், அபயகரம் காத்தல், வரதகரம் தகுதிக்கு ஏற்ப அருளல். அது திருவடியை சுட்டி காட்டி இன்பத்துக்கு வழியை காண்பிப்பது. தும்பிக்கை மோதகம் ஏந்திய கரம் அது மறைத்தலை உணர்த்துவது. ஆக இப்படி சிவபெருமானுக்குரிய ஐந்தொழிலை குறிப்பதாக இது அமைந்திருக்கிறது. எனவே கொம்புகள் ஒடிந்த கொம்பு அத துணை உறுப்புகளில் ஒன்றாக இருந்து ஆயுதமாகவும் பயன்படும். இதை அபரஞானமாகிய விந்து மற்ற ஒற்றுக்கொம்பு நிலைத்த இறைவனை உணர்வதற்கு வாயிலான பரஞானம். எனவே அந்த கொம்புகளை அந்த பரஞானம் அபரஞானம் என்றும் பதிஞானம் பாசஞானம் என்றும் கூறுதல் உண்டு. பாசஞானம் வலது கொம்பாகிய ஒடிக்கப்பெற்ற கொம்பு அது இடையிலே நீங்குவது என்பதை குறிப்பது. அந்த பாசஞானம் கலைஞானமாக சிவஞானத்துக்கு வாயிலாக இருப்பது. அதனாலேயே இது பாரதம் எழுத துணையான எழுத்தாணியாக இருப்பது. பாரதம் மன்னர் வரலாற்றை குறிக்கும் பாசஞான நூல். அது பல இடங்களில் சிவபரத்துவத்தை கூறி சிவஞானத்துக்கு வாயிலாகிறது. அதனாலேயே இந்த கொம்பு பின் ஒரு கால் மாயை உருவினனாகிய கஜமுகன் மேல் ஏவப்பட்டது. அவனுடைய மல மாயைகளின் வன்மைகளை விரட்டி ஆட்கொண்டது. தீங்கானம் இல்லையானால் ஞான வடிவனாகிய விநாயகரின் உபாங்கமாகிய ஞானத்தந்தம் மாயேய உருவினனான அவனை பொருந்தாது. இடது கொம்பு அது பதிஞானம். அதனாலேயே பெருமானை பொருந்தி பிரிவின்றி இருக்கிறது.
ஏங்கானம் தந்தத்தை ஞானமாக உருவகித்தே அவர் அந்த கரணம் மாபுலன் ஆணவ காண்மயம் மரணமாக திகழ்ந்த மறுப்புடன் என்பது பெரியோர் வாக்கு. எனவே அந்த தாழ் செவி, அந்த திருச்செவிகள் இரண்டும் உயிர்களுக்கு மலவாதனை தாக்காமல் காத்து வினை வெப்பம் போக்கி அருள்வன. இது எல்லாம் அறிகின்ற தன்மையை குறிப்பது. அன்பருடைய முறையீட்டை கேட்டு அருளை தருவதை குறிக்கிற அடையாளமாக இருக்கிறது. இதெல்லாம் அருணகிரி புராணத்துல சொல்லியிருக்கிறாங்க. அந்த முக்கண் என்பது அது அது சோம சூரிய அக்கினி என்பார்கள். அது அந்த சூரியனால நமக்கு முதல்ல உலக இச்சை வாட்டப்படுகிறது. அதுக்கப்புறம் அது அறவே அந்த அக்கினியால எரிக்கப்படுகிறது. பின்னர் அமிர்தம் பொழியப்படுகிறது. என்ற முக்கண் என்பது அது அறிவை குறிப்பது. 3 கண், கண்ணுனாலே அறிவுதான். எனவே நமக்கு முதல்ல அந்த உலக இச்சை பாச ஞானத்துல உலகை நுகர்கிறோம். அதை கொஞ்சம் கொஞ்சமா அதை வாட்டி, அதுதான் அந்த திருக்குறள்ல சொன்னது போல அந்த ஒருமைக்கண் ஆமை போல் 5 அடக்கலாற்றில் எளிமைக்கும் ஏமாப்பு உடைத்து என்பார். முதல்ல இல்லறத்துல அடக்கிறது, அப்புறம் துறவுல அறவே எரிப்பது, அதுக்கப்புறம் ஞானம் என்று இப்படி வரிசையாக வருவதை குறிக்கிறது. அந்த பிறைமுடி உடல் தேய்ந்து போனாலும் களங்கம் அகன்றது பிறை. அதுபோல தவ விரதங்களால் அறியாமை தேய்ந்து உண்மையானம் பெற்ற உயிர்களே சிரத்தானம் எய்துவதற்கு உரியன என்பதை காட்டுகின்ற அடையாளம் அந்த மும்மதம், ஓமையிலா கலைஞானமும் உணர்வறிய மெய்ஞானமும் திருப்பெருகு சிவமான ஞானமும் ஆகிய 3 மதங்கள். எனவே அது ஞான மதம். எனவே அந்த சர்ப்பாபரணம் என்பது அது உதரபந்தம். அணி பாம்பு, பூநூல் பாம்பு, குண்டலினி சக்தி வடிவம். அத நமக்கு அவன் திருச்சடையில் இருக்கிறத அச்சமர ஆடும் அரபும் அழகார் திருணுதல்மை நீடுருவ பண்ணி நெடுங்கண்ணும் கேடல் அயங்கூட்டும் தமர்வுகம் என்றெல்லாம் நமக்கு அந்த உமாபதி பாடுவார். அச்சமர ஆடும் அரபு என்பது அந்த பாதியாம் பச்சடைத்தை பார்த்து அந்த பெருமானுடைய வடிவ விளக்கும் பொழுது அந்த உமாபதி சொல்லுவார், அவங்களுக்கு அந்த பச்சை ஒரு பக்கத்துல பாதி பெருமானுடைய ஒரு பகுதியில அந்த மரகத வள்ளி அவர் இருக்கிறார். அதான் பாதியாம் பச்சை இடமும். அது அவனுடைய தீக்கையை குறிப்பது. அந்த பச்சை என்பது மயில் போல. அந்த மயிலை அருள் சக்தி அதை கண்டு அஞ்சுகின்ற இந்த குண்டலினி என்பது அது திரோதான சக்தியாக அங்க குறிப்பிடுவார். அதுபோல இங்க இந்த சர்ப்பாபரணம் அந்த குண்டலினி சக்தி வடிவம். மூலாதாரத்தில் அந்த குண்டலியை விநாயகர் விளங்கும் இடம். அந்த சக்தி சுருண்ட நிலையிலிருந்து நிமிர்னா பாம்பு படம் விரிந்து எழுந்து நின்றார் போல மூலாதாரத்தில் நின்று சகசிரார வர வியாபித்து ஆன்மாவினடவாக சிவம் பிரகாசிக்க செய்யும் என்பதை குறிக்கிற அடையாளம். உந்தியிலும் மார்பிலும் கழுத்திலும் நெற்றியிலும் உச்சியிலும் பாம்பு படவிரித்திருப்பது ஆதார நிலையில் அங்கங்கே அனுபவிக்க கிடைக்கும் குண்டலி தரிசனத்தை குறிப்பிடுவது. அது மேல போய் விரிஞ்சு 5 தலையை விரிச்சிருக்கிறது, 5 அலை அரவா இருக்கிறது. நாம இந்த 5 அலை பஞ்சாக்கரத்தை ஓதி அந்த ஓங்காரத்துல 5 கலை பிராசாதம் அதை ஓதி அந்த சிவஞானம் விளங்கப் பெற்று அந்த விளங்கப் பெற்றால் அதுக்குள்ள சிவத்தை காணலாம் என்ற அதை குறிக்கிற அடையாளமாக அது அமைந்திருக்கிறது. யானை முகம் அந்த விநாயகப் பெருமானுடைய யாக முகம் கொண்டமைக்கு காரணங்கள் பல உள்ளன. எனவே அது எதனையும் வருத்தமின்றி சுமப்பது. எத்தனை பெரிய படையாயினும் அஞ்சாது அழித்து வெற்றி காணும்
வெற்றி உடையது. படைக்கெல்லாம் படையாயிருப்பது. காலம் வருந்துணையும் காத்திருப்பது. எதிரியை அழிக்கும் பண்புடையது. எனவே இதனை ஒளித்த துப்பு என்பர் புறநானூற்றில். மும்மதம் உடையது. 7 முழம் உயர்ந்தது. 5 உறத் தாழ்ந்தது. வனசரம், திரிசரம், நதிசரம் என்று 3 பகுப்பு உடையது. எனவே அவர் அந்த இடுக்கண் வராமல், தன்னை உடையாருக்கு இடுக்கண் வராமல் காப்பது. எனவே இப்படியெல்லாம் இந்த அருங்குணங்களை உடையது. விநாயகர் தனக்கு தலைவன் தானேயாய் வேறு தலைவனின்றி விளங்குபவர். அதைத்தான் நாம மேலொருவன் இல்லாதானே எங்களிரை என்று சொல்கிறோம். தேவர்கள் யாருக்கும் இல்லாத அளவில்லாத ஆற்றல் வாய்ந்தவர். இந்த உலகம் எல்லாவற்றையும் தனது வியாபகத்துக்குள்ளே அடக்கி இடையூறு அவர் வராது காப்பவர். மாயப்படைகளையும் இன்னற்படைகளையும் எத்தனை திரண்டு வந்தாலும் அடியார்களுக்காக ஒரு சேர தாக்கி வெற்றி காணும் வீரகணபதி. கணங்களுக்கெல்லாம் பதியாக இருப்பவர். ஆன்மாக்களுக்கு பக்குவம் வருந்துணையும் பார்த்திருந்து அவர்கள் பரிபாகம் தெரிந்து வினை எதிரியை வேறறு தொலைப்பவர். குண்டலியில் விளங்கி மூலாதாரம் முதல் ஆஞ்சாசக்கரம் வரையிலும் வளர்ந்து அதனையும் கடந்த துவாதசாந்தமாகிய 7ஆம் இடத்திலும் உயர்ந்து விளங்குபவர். திருபடிகளும் அபய வரத கரங்களும் துரோதானத்தை செய்யும் துதிக்கையுமாக 5 உறுப்புகளும் மிக நீண்டு எங்கிருந்தாலும் அன்பரை தேடி காக்கும் சிறப்பினை உடையது. இந்த பிரகிருதி தத்துவம், சுத்த வித்யா தத்துவம், ஈஸ்வர தத்துவம் என்ற 3 இடங்களிலும் விளங்கி பிரகிருதி, தெய்வம், பரஞானம் என்ற 3 நிலைகளை அவர்களுக்கு தக்க தோற்றத்தையும் தருபவர். பூவும் நீரும் கொண்டு ஒருபொழுதும் வலுவாமல் பூசிக்கும் அன்பர்கள் தோய்ந்த அன்போடு திருப்படியை தொழுதால் அவர்களை தலையாய இன்ப உலகத்திலே ஏற்றி இருத்துபவர். தன்னை காட்டும் பிற உயிர்களாலும் தெய்வங்களாலும் துன்பம் வராமல் பாதுகாப்பவர். எனவே தன்னை அவர் அன்புக்கு கட்டுப்படுபவர், தானே தன்னை கட்ட கொடுப்பவர் என்று இப்படி அந்த சிவபெருமானுடைய அருள் நலங்களையெல்லாம் அவருடைய அந்த உறுப்புவே சொல்கிறது. நச்சினாருக்கு நீயே யானை என்பது நாதர்த்தி தோன்றியது என்பார். இதனாலும் விநாயகர் அந்த பரநாத வடிவினர், யானை முகத்தோராயினர் எனலாம். அந்த ஓங்காரம் என்பது பேரறிவை குறிப்பது. அந்த ஓங்கார வடிவினர் அது அந்த ஓரெழுத்து எனினும் 5 எழுத்து எனினும் ஒக்கும். அங்க சிவபெருமான் 5 முகம் கொண்டு 5 எழுத்து வடிவாக இருக்கிறார். இவர் ஏகாட்சர வடிவிலே இருப்பவர். மேலும் தெய்வ வணக்கம் நமது நாட்டிலே இந்த பிள்ளை பருவத்திலேயே பிள்ளையார் வணக்கத்திலிருந்துதான் தொடங்குகிறது என்பதை நாம் உணர வேண்டும். எனவே இந்த விநாயகர் என்பவர் வழிபாட்டிற்குரியவர் தான். அது நமக்கு சித்தி விநாயகர் சித்தியும் முக்தியும் தரக்கூடியவர். அதையெல்லாம் நாம இந்த திருவிளையாடல் புராணத்துல வருகின்ற அந்த பாட்டுல நாம பார்த்திருக்கிறோம். நம்முடைய பாசங்களை எல்லாம் வாங்கி கொண்டு அந்த நமக்கு அமுதை தருகிறவர் என்பதை அவர் சொல்கிறார். எனவே அந்த உள்ளமெனும் கூடத்தில் ஊக்கமெனும் திருநருவி தள்ளறிய அன்பென்னும் தொடர்பு ஊட்டி இடைப்படித்து தருகன். அப்படி அந்த விநாயகரை கள்ளவினை பசுபோத கபளமிட நம்முடைய குற்றங்கள், பாசம், தருகட்பாசம், கள்ளவினை, பசுபோதம் இதெல்லாம் கவளமாக உண்ட கழித்து உண்டு கருணை எனும் வெள்ள மதம்பொழி சித்தி வேடத்தை நினைந்து வரு வினைகள் தீர்ப்பாம் என்று அங்கே அவர் சொல்லுவார். எனவே அந்த பெருமானுக்கு நைவேத்தியங்களாக நாம இந்த கைத்தல நிறைகினி அப்பமோடு அவல்பொரி என்பார். இந்த அப்பம் என்பது அது நாம ஆன்மாக்கள் பக்குவப்படுத்ததை குறிப்பது.
எனவே அதுல ஈரம் இருக்கும் பொழுது அதை எண்ணெயில போட்டா அது சத்தம் போட்டுக்கொண்டு மேலையும் கீழையுமா சுழலும். அது பிறவியிலே சுழல்வதை குறிப்பது. வெந்து பக்குவம் போட்டா அது அடியில் அமர்ந்திருக்கும். அது பிறப்பற இருக்கின்ற நிலையை குறிப்பது. அதுபோல அவல் என்பது அது இடிக்க இடிக்க சுவை தருவது. அதுபோல இந்த ஆன்மாக்கள் இந்த வினையிலே பட்டு அந்த அந்த நாம தவத்துல இந்த உடலை வருத்த வருத்த உயிர் சுவை பெறுவது என்பதை குறிப்பது. அப்புறம் அவருக்கு பொறி அதை வருத்த வித்து அதுபோல நம்முடைய வினைகளை அவன் வறுப்பதை குறிப்பது. இப்படி அந்த ஆஹ், எல்லாமே அந்த யானை முகத்தை உடைய விநாயகப் பெருமானுக்கு இந்த கனி நிறை கனி என்பது அது ஞானத்தை குறிப்பது என்று அவனுக்கு நாம படைக்கிற எல்லாமே தத்துவமயமாக அமைந்திருக்கிறது. அதனால இவர் இங்க நம்முடைய ஆகமங்கள்லையும் அதை சொல்லியிருக்குது. ஏன் நம்முடைய சாத்திரங்கள்ல தோத்திரங்கள் எல்லாம் அவர் வைத்து வழிபடப்படுகிறார். அதனால இவர் வழிபடக்குரியவரா வேண்டாமாங்கிற அந்த ஐயத்துக்கே இடமில்லை. எனவே இந்த விநாயகப் பெருமான் இறைவனுக்கு சிவபெருமானுக்கு வேறல்ல. ஏன்னா அத பிடியதன் உருவுமை குழமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடிகண கணபதி வர அருளினன் மிகுகொடை வடிவின பயில்வலை மலமுறை இறையே என்று அந்த விநாயகப் பெருமான் என்பவர் கொடை வடிவினர், மிகு கொடை வடிவினர் என்று அவர் அங்க நமக்கு சொல்கிறார். அதனால நாம அந்த சிவபெருமானுடைய எளிய வடிவு என்று சிவபெருமானுக்கு பூசிக்கும் போது நாம தப்பு செய்யக்கூடாது. அதனால முதல்ல விநாயகரை வைத்து பூசித்து பழகி கொண்டு செய்ய வேண்டும் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. எனவே விநாயகனை வெல்வனையே வேறறுக்க வல்லான், விநாயகனை வேட்கை தெரிப்பான், விநாயகனை விண்ணுக்கும் மண்ணுக்கும் நாதனமாம் தன்மையினால் கண்ணீர் பணிமண் கழுந்து என்பது அந்த 11ஆம் திருமுறை. எனவே அந்த ஆஹ் வே வினையெல்லாம் அறுக்க வல்லவன் சிவபெருமான் தான். எனவே இங்க விநாயகனுக்கு அது சொல்லியிருக்கிறதுனால இவர் வேறல்ல, விண்ணுக்கும் மண்ணுக்கும் நாதனாயிருப்பவர் அவர்தான். எனவே இப்படி நம்முடைய சாத்திரங்களிலும் தோத்திரங்களிலும் புராணங்களிலும் எல்லா இடங்களில் வழிபாட்டிலும் அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. திருக்கோயிலையும் நாம விநாயகப் பெருமானையும் முருகப்பெருமானையும் அவருடைய ஞானமும் கிரியையுமாகத்தான் கருதுகிறோம். எனவே இவர் வழிபடக்கூடியவர் என்பதை இது தட்டென நமக்கு உணர்த்துகிறது. எனவே இதில் ஐயங்கொண்டு இந்த வழிபாட்டை கைவிடுபவர்கள் அவர்கள் அந்த பயனை இழந்த பாவிகளாகத்தான் கருதத்தக்கவர்கள் என்று சொல்லி இந்த சிந்தனையை இதனோடு நான் நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். இப்போ நாம வழக்கமான நம்முடைய பாடியத்துக்கு செல்கிறோம்.